ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்றதா ஃப்ரெண்ட்ஸ். இயேசுப்பா வாழ்ந்த காலத்துல அவர் ஒரு நாள் தன் சீஷர்களோடையும் திரளான மக்களோடையும் அவர் எரிகோ பட்டணத்துல இருந்து எருசலேம் பட்டணத்துக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் வழி ஓரமாய் ஒரு கண் பார்வையற்ற ஒரு மனிதனை பார்த்தார். அந்த மனுஷனோட பேர் என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அவருடைய பேரு தான் பர்திமேயு. அவர் வந்து இயேசுப்பா வராரு அப்படின்னு அறிந்ததுமே அவர் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிட்டார். அப்பொழுது பக்கத்துல இருந்த மக்கள் அவரை நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லி அவரை அமைதியா வைக்க பார்த்தாங்க. ஆனா அவர் அமைதியா இருக்காம அதிக சத்தத்துடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிட்டார். அப்பொழுது இயேசு தன் சீஷர்களை அந்த பர்திமேயுவை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள்னு சொன்னார். அப்பொழுது பர்திமேயுவும் அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல அழைத்து வந்தார்கள். இயேசு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. பர்திமேயு எனக்கு கண் பார்வை வேண்டும் அப்படின்னு சொன்னார். இயேசு உன் விசுவாசமே உன்னை சுகமாக்கினது அப்படின்னு சொன்னார். அதை சொன்ன அடுத்த செகண்டே அவருக்கு கண் பார்வை வந்தது. இது தெரிந்ததுமே அவர் அவருடைய பட்டணம் முழுவதுமே இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இத பத்தி வேதன் என்ன சொல்லுதுன்னா, எரேமியா 33:3 நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உனக்கு மறுதரவு கொடுப்பேன். சோ நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். நம்மளுக்கு படிப்பு வராது, ஞானம் இருக்காது. ஆனா நம்ம விசுவாசத்தோட இயேசுப்பாட்ட நம்ம டெய்லியுமே ஜெபம் பண்ணோம்னா இயேசுப்பா கண்டிப்பா நம்மளுக்கு விடுதலை தருவாரு. தேங்க்யூ. பை பை. மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான்